சூர்யா சார் படம் வரும்போது ஒரு 2 நடிகர்கள் குரூப் வந்து இறங்கி நின்று அந்த படத்தை காலி பண்ணணும்னு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சைடில் நடிகர்களுடைய ஃபேன்ஸ் இறங்கி இது பண்ணுறாங்கன்னா அடுத்த சைடில் பொலிட்டிக்கல் குரூப்பும் இறங்கி பண்ணும்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அவர் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அது நம்மளுக்கு எதிராக சொல்லிட்டாரு. ஒரு எஜுகேஷன் பாலிசி எதிராக ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு எதிரி அவர். ஒரு நீட்டுக்கு எதிராக அவர் சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு எதிரி அவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு எதிராக நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இறங்கி ரிவ்யூஸ் இதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து வன்மத்தோட பேசுறது தான் ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. பப்ளிக் டாக் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஒப்பீனியன் யூஸ் பண்ணிக்கலாம், அது மூலமா ஒரு படைப்பை வந்து மொத்தமாக காலி பண்ணலாம். டார்கெட் பண்ணி ஒரு படத்தை வந்து இதை வந்து சிதைக்கணும், இந்த படத்துக்கு வந்து அடுத்த கட்டம் போகக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்கான என்னென்ன வேலைகள் பண்ணமோ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து பெரிய மனசால காயப்பட்ட மாதிரி வந்து கொந்தளிச்சு பேசின பிறகு சோஷியல் மீடியா ஃபுல்லா வருது அவர் இந்த பார்ட்டியை சேர்ந்தவர். அப்போ சினிமா எங்க போயிட்டு இருக்கு? நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே அவங்க காசு கொடுத்து தான் பேச வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் இவங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். விக்ரம் சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், இவங்களோட உழைப்புகள் வந்து தொடர்ந்து வீணடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு சார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 93% படங்கள் இந்த வருஷம் ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப்னா போட்ட காசெல்லாம் போயிடுச்சு ப்ரொடியூசருக்கு. அப்போ 93% ப்ரொடியூசர் விட்டாளா? ஒரு படத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்து தடதடான்னு சுட்டுட்டு இருக்காரு, அது மிகப்பெரிய கலெக்ஷன். நம்பகத்தன்மைன்றது 1% இருக்கா? ஆனா தமிழ்நாட்டிலே அந்த படம் 100 கோடி மேல கலெக்ட் பண்ணுச்சு. சார் கங்குவா இப்போ வரைக்கும் எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கு? Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Anuj Styles ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். நான் உங்க நிலையன். இன்னைக்கு நம்ம கூட தனஞ்சயன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நிலையன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், கங்குவா படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம், எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு இப்போ மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து வன்மத்தோட பேசுறது தான் ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு படத்தை வந்து இதை வந்து சிதைக்கணும், இந்த படத்துக்கு வந்து அடுத்த கட்டம் போகக்கூடாதுன்னு நினச்சி அதுக்கான என்னென்ன வேலைகள் பண்ணமோ, பிளான்டிங் பீப்புள் டு டாக் அகெயின்ஸ்ட் த ஃபிலிம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து பெரிய மனசால காயப்பட்ட மாதிரி வந்து கொந்தளிச்சு பேசின பிறகு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வருது அவர் இந்த பார்ட்டியை சேர்ந்தவர், இந்த பார்ட்டியிலேருந்து வந்து இதுக்காக அவர் அமைச்சிருக்காங்க பேச வைக்கணும்னு. அதே மாதிரி இன்னும் 2 பேர் வந்து பேசியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து வந்து பேசுகிறாங்கன்னா அப்போது சினிமா எங்கே போயிட்டுருக்கு? அப்போது சினிமா வந்து ரசிகர் கையிலேருந்து மீறி இந்த மாதிரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க. ஒரு படத்துக்கு எதிராகவோ ஒரு படைப்பாளிகளுக்கு எதிராகவோ படைப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு குரூப்பு நினைச்சா ஒரு படத்தை ஒழிக்க முடியும், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் டாக் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஒப்பீனியன் யூஸ் பண்ணிக்கலாம், அது மூலமாக ஒரு படைப்பை வந்து மொத்தமாக காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அதை நினச்சா பயமாக இருக்குது. அப்போ சினிமா எடுக்கிறதே நம்மளுக்கு வந்து ஐயோ, நம்மளுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அந்த கூட்டம் வந்து வேறு வகையில் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுமோ. ஸோ ஒரு படைப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் படைப்பை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லலாம். அதாவது ஒரு லெவல் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு படைப்பு இந்தந்த விஷயங்களில் என்னை வந்து கவரலை, இதெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு, அதெல்லாம் தான் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனை உதைப்பேன், இவனை உதைப்பேன், அவன் இவன் யாருக்கு உரிமை இருக்கு சார்? அதே மாதிரி நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள் வச்சு இன்னொரு விஷயம் நான் மீமா பார்த்தேன். கங்குவா படம்னு இல்லை, நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த படங்கள் எல்லாத்துக்குமே வந்து மற்ற ஆக்டர்ஸோட பிஆர் டீம் தனியாக ஒரு டீம் வச்சு இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே வேலை பார்க்குறாங்க. அந்த ஓடிஎஃப்சி குரூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆன்லைனாக அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? வந்து காலங்காலமாக இருக்குது. இப்போ நான் சொல்லலை, நான் வந்து 2014 வந்து அஞ்சான் படம் எடுக்கும்போது நான் பார்த்தேன். ஓகே, அப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தேன் ஒரு ஊடகத்தில், அது இன்னைக்கு வரையும் அந்த வீடியோ பரவலாக இருந்துகிட்டே இருக்குது. சூர்யா சார் படம் வரும்போது ஒரு 2 நடிகர்கள் குரூப் வந்து இறங்கி நின்று அந்த படத்தை காலி பண்ணணும்னு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நான் சொல்லலைன்னு சொல்ல முடியாது, நான் தான் அதை பேசுனது. இன்னைக்கு வரையும் அந்த வீடியோ வந்துட்டே இருக்குல்ல. இன்னைக்கு அதை தாண்டி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, யாரெல்லாம் பொலிட்டிக்கலாக பேசுனாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ சூர்யா சார் வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயம் பேசியிருக்காரு, அவர் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அது நம்மளுக்கு எதிராக சொல்லிட்டாரு. ஒரு எஜுகேஷன் பாலிசி எதிராக ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு எதிரி அவர். ஒரு நீட்டுக்கு எதிராக அவர் சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு எதிரி அவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு எதிராக நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இறங்கி, ஒரு சைடில் நடிகர்களுடைய ஃபேன்ஸ் இறங்கி இது பண்ணுறாங்கன்னா அடுத்த சைடில் பொலிட்டிக்கல் குரூப்பும் இறங்கி பண்ணும்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ பெருசாக வந்து நிற்பாங்களா
அப்படின்னா சினிமாக்கான ஃபியூச்சர் என்ன? இவ எல்லாருமே உட்காந்து லப்பர் பந்து ஓடிச்சே, ஒரு அமரன் ஓடிச்சேன்னு, யோ மொத்த இந்த வருஷத்தில் 210 படம் வந்திருக்குன்னா 15 படம் தான் ஓடி இருக்கு. எத்தனை படம்? 15 படம். மீதி 195 படம் என்னாச்சு? காணாமல் போயிடுச்சு. அப்போது இதை வச்சு பெருமைப்படுவீங்களா நீங்கள்? ஒரு 7% தான் வெற்றி அப்படின்னா 93% படங்கள் தோல்வி அடையுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி எந்த ஒரு சிக்கல் இருக்குது? சார் கங்குவா இப்போ வரைக்கும் எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கு? எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஞானவேல் சார் கொடுப்பாரு, அதனால் நான் சொல்லக்கூடாது. அவரை பொறுத்தவரையும் எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்வார். ஆனால் நம்ம வந்து நான் ரசிகர்களுக்கெல்லாம் சொல்கிறதுன்னா, அது சூர்யா சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, இதை பற்றி நீ ஒரி பண்ணாத, படத்தை படமாக பாரு, படம் பிடிச்சிருந்தனா நீ பாராட்டி பேசு, படம் பிடிக்கலாம் உனக்கு கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். மற்றபடி அதுக்குள்ளே கலெக்ஷனுக்குள்ளே இறங்கி அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா, எவ்வளோ லாஸ் வந்தார், நீங்கள் லாஸ் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? ரிவ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜோதிகா மேம் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக எல்லாருமே விமர்சனவாசிகள் அவங்க முதற்கொண்டுமே அந்த விஷயத்தை ரொம்ப பரப்ப ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் வந்து ஆவரேஜாக இருக்குது, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, அந்த கேர்ள்ஸ் பண்ணுற ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க? இதே வெளியிடங்கள்லேருந்து வர்ற படங்கள்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம், நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் பாராட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு சரியான விஷயம்? இல்லை, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், படங்கள் பேர் சொன்னோம்னா தப்பாயிடும். அவங்களும் பேர் சொல்லலை, நானும் பேர் சொல்லக்கூடாது. இப்போது கடந்த வருஷம் 2023 வந்த சில தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள்லாம் நான் படம் பார்த்து அப்படியே பார்க்குறேன், இது எப்படா நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு என்ன, கேட்டுங்களா? ஒரு படத்தில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து தடதான் சுட்டுட்டு இருக்காரு, அது மிகப்பெரிய கலெக்ஷனை. நம்பகத்தன்மைன்றது 1% இருக்கா? ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த படம் 100 கோடி மேலே கலெக்ட் பண்ணிச்சு, கரெக்டுங்களா? அப்போது உனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்தால் நம்பகத்தன்மை கூட இல்லைன்னா கூட நீ அதை கொண்டாடுவ, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ஜோதிகா மேம் சொன்னதும், வேறு வேறு படங்கள் வரும்போது, அவங்க தமிழ் படம் சொல்லலை, வேறு வேறு படங்கள் வரும்போது அந்த படங்கள்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்க, இதில் இவ்வளோ நல்ல ரசிக்கத்தக்க சீன்லாம் இருக்கும்போது ஏன் கொண்டாட மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இப்போ நீ எப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண உரிமை இருக்கோ, அதே மாதிரி இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு அதை பாராட்டி அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது சார். நிறையா பேர் படம் ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, விஷுவல் எஃபெக்ட் 3D எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதில் இருந்து ஒரு விஷயங்கள் பரவுது. என்னென்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே அவங்க காசு கொடுத்து தான் பேச வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் இவங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. அப்போ இதுவரையும் பேசின அமரனுக்கு பேசினவங்களாம் இன்ஃப்ளூயன்சஸா? அப்புறம் லப்பர் பந்து பேசினவங்களாம் இன்ஃப்ளூயன்சஸா? அப்போ இந்த படத்தை மட்டும் இன்ஃப்ளூயன்சஸ் பேசுவோம், அதே இன்ஃப்ளூயன்ஸ் தானே பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? சி, இதெல்லாம் வந்து குறை சொல்லணுன்றதுக்காகவே சொல்லிட்டு இருக்கிற ஒரு கும்பல். நான் சொல்ற ஒரே ஒரு தான், உனக்கு ஒரு படம் என்பது ஒரு 3 hours ஒரு 200 ரூபாய், அதுக்கான கருத்து சுதந்திரம் உனக்கு 100% இருக்கு. வெளியில வந்தமா ஒரு பேலன்ஸ்டா எனக்கு படைப்பு இதெல்லாம், நீ நடிப்பு சரியில்லைன்னு சொல்லலாம், அப்போ தனிமனித தாக்குதல் கிடையாது, அது படைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு நடிப்பு, இந்த நடிகர் சரி நடிக்கல, இந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இந்த இது கரெக்டாக செட் ஆகலை, அந்த ரோல் அவருக்கு செட் ஆகலை, இதெல்லாம் சொல்ல உரிமை இருக்குது. ஏன்னா படைப்பு சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்க, கரெக்டுங்களா? இந்த படைப்பு சம்மந்தமாக தான் நீங்கள் சொல்கிறே தவிர படைப்பை தாண்டி நீ போகல, அதுதான் எல்லை, ஓகேங்களா? ஆனால் அதை தாண்டி நீ போகும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் பிகமிங் பர்சனல். அவருடைய உருவத்தை பற்றியோ இல்லை வந்து இந்த ஆளை உடைப்பேன்னு சொல்கிறதோ, அவன் கிடைச்சா நான் கையில் கிடைச்சா அடிப்பேன்னு சொல்கிறதோ, அவனை போடணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் எந்த வகையில் சினிமாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம்? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்.